எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? திஸ் இஸ் சுபா ஃப்ரம் Ayathi Kitchen. என்ன பார்க்குறீங்க? ஆமா, ஸ்ரீலங்காவில் நாங்கள் நல்லா சாப்பிட்டு விளையாடுற ஒரு பன், அதாவது ஃபிஷ் பன் மாலுபான். மாலுபான் அப்படின்னா ஸ்ரீலங்காவோட சிங்கள மொழி, இன்னொரு மொழி. அதை அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனல்ல. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா செய்யலாமா? வாங்க. இப்போ நம்ம மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். அப்போ ஈஸ்ட் வந்து நமக்கு ஊறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு ஓரமாக வச்சிடுங்க. இப்போ அளந்து எடுத்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா கையால் கலந்துட்டு நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட் கலவையும் 1 கப் தண்ணியையும் இதில் சேர்க்குறோம். இப்போ தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. தண்ணி இது கரெக்டான தண்ணி, இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாவு எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா போட்டு மசாஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த மாவு பிணையும் போது நமக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண தேவையில்லை. நல்லா நீங்கள் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கும்போது அந்த தண்ணி தன்மையெல்லாம் நல்லா ஈத்துடும். அதுக்கப்புறமா நமக்கு மாவு செட் ஆகி சூப்பராக வரும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பீட்சாவுக்காக இருக்கட்டும், ப்ரெட்டுக்காக இருக்கட்டும், பன்னுக்காக இருக்கட்டும் மாவு செய்யும்போது கொஞ்சம் ஸ்டிக்கி தன்மை இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும், காயாமல். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி காற்று போகாமல் நல்லா ஃபிலிம் பண்ணியோ இல்லை ஒரு ஈரட்டவளாலையோ நல்லா கவர் பண்ணி ஒரு சூடான பகுதியில் வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ் டின்னில் இருக்கும். பதப்படுத்தப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. இதில் வச்சு நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் வஞ்சிர மீன் வச்சு கூட நீங்கள் சூப்பராக இதை செய்யலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மீனெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்பி வைங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் சேருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பட்டை, அது கூட ஒரு 2 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் சேருங்க. வாசனை அதிகமாக இருக்கும். எப்போவுமே சில பேருக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்தால் பிடிக்காது சாப்பிட. பட் நம்ம இந்த ஏலக்காய், இஞ்சி, பூண்டுலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். நான் 2 பல்லு இஞ்சியும் 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். இதிலே நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் பசங்க சாப்பிட்றதால காரம் கம்மி பண்ணிட்டேன். நான் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறமா வரமிளகாவை 1-2 இடித்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி தான் வெங்காயம் இருக்கணும், ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. அப்போ அடுப்பை நீங்கள் மிதமான தீயில வைக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அது கூடவே நல்லா உடைச்சி 1-2 உடைச்சி வச்ச மிளகு அதுவும் சேர்க்குறேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். பாதி லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும். ஃபிஷ் ரொம்ப ட்ரை ஆக வேணாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பதப்படுத்தின ஃபிஷ்னு சொல்லிவிட்டு. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு நம்ம வச்சோம். நல்லா செம்மையாக சாஃப்டாக வந்துட்டார். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா இந்த காற்றெல்லாம் வெளியேற்றிட்டு மறுபடியும் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக செய்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவை வந்து நீங்கள் மேலே தூவிட்டு உங்கள் கைகள்லையும் எடுத்துகிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா லென்த்தாக உருட்டிட்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டையும் 100 கிராமில் நான் எடுத்துருக்கிறேன்.
இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்படித்தான் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் நல்ல அழகாக இப்படி உருட்டி வச்சா உங்களுக்கு சூப்பராக செம்மையாக நல்லா பஞ்சு மாதிரி நமக்கு கிடைக்கும் பன். ஸோ மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் ஈர டவலால் வெட் டவலாலையும் மேலே கவர் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லஞ்ச் ஷீட்டாலையும் கவர் பண்ணலாம். நான் லஞ்ச் ஷீட்டாலே கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஊதி வந்திருக்கும். 12 உருண்டைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. 12 பன் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பண்ணை எடுத்துட்டு இந்த மாதிரி கைகளால் நல்லா தட்டி விடுங்க. நம்ம தட்டாமல் கொஞ்சம் லைட்டாக தட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரேவி வந்து ஒரு கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் நமக்கு பன்னு தான் ரொம்ப அதிகமாக உள்ள மாவு தன்மை இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஃபிஷ் அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படி செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிங்கனாலே போதுமானது. இதை இப்படித்தான் அழகாக மடித்து எடுக்கணும். அப்போ தான் அந்த முக்கோண ஷேப் வரும். பாருங்கள், நான் மடிக்கிறத கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அழகாக செஞ்சாச்சுன்னு? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் அழகாக செய்கிறதுக்கு வரும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாத்தையும் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த பன்னெல்லாம் அடுக்கிடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இதில் ட்ரேயில் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்பேசஸ் கொடுத்து தான் வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இதுலேயும் வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்ல மாவு வந்து உப்பி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை இந்த மாதிரி நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மேலே அப்ளை பண்ணி விடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓகே, ரொம்ப அதிக நேரம் தேவையில்லை. இது நல்லா ஆல்ரெடி புளிச்ச மாவு தானே. பன்னாக செஞ்சுட்டு நம்ம வைக்கும்போது நல்லா புளிச்சிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த எக்கை நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா மேலே நம்ம வெந்து வரும்போது நல்ல அழகான ஒரு கோல்டன் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா எள்ளு தூவிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து எள்ளு தூவி இதை வந்து இப்போ 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே 180 செல்சியஸில் வைக்க போகிறோம். அட்டகாசமாக எப்படி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுல. நான் செய்யும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடிஞ்சதுன்னு. மாவு வந்து கொஞ்சம் பிடிச்சி வரதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும் ஒழிய, மற்றும்படி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே ரெசிபியை நீங்களும் செய்து சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. காரத்தை கம்மி பண்ணிட்டு செய்யுங்க. இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலைன்னா எப்படி? ஒரு பன் எடுக்கணும், அதாவது பன்ஸை அதை அப்படியே இப்படி பஞ்சு மாதிரி பிரிக்கணும். உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள், செம்மையாக வந்து நமக்கு சாஃப்டாக செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து சாப்பிட்டு பார்த்துடணும். அமேசிங், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. பசங்க வந்து டீயோட நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை காலி பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஐடி கிச்சனை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஐடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை.